என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 8. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு 10 மணி ஆன போது கயலோடு வெளியே சென்ற செழியன் அவனது பிளாட்டை எட்டி இருந்தான். தனியாக ஒரு பிளாட்டில் இருக்க தயங்கிய கயல் உடன் வேலை பார்க்கும் ஒரு தோழியை தன்னுடன் அழைத்து வந்து விட்டாள். அவளும் தமிழ் பெண்தான், மருத்துவர் அல்ல, நர்ஸாக வேலை பார்க்கிறாள். அந்த தோழியும் தான் தங்கி இருக்கும் இடம் சரியில்லை என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பாள். கயல் அழைத்ததும் ஓடி வந்து விட்டாள் மீனா. இருவரையும் அவர்களது பிளாட்டில் விட்டுவிட்டு செழியன் வந்து சேர்ந்ததுதான் உண்டு. பூங்குழலியிடமிருந்து அழைப்பு வந்து விட்டது. அழைப்பை ஏற்றவன், சொல்லுக்கா என்றான். டேய், உன்னுடைய முன்னாள் மனைவி அங்கேயே ஒரு பிளாட்ல இருக்கா? நீ என்னடானா உன்னுடைய மனைவி ஆபீஸ் விஷயமா எங்கேயோ போயிருக்கான்னு கயல் கிட்ட பொய் சொல்லி இருக்க. ஏன் இப்படி ஒரு பொய்ய நீ அவகிட்ட சொல்லணும்? உனக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு கயல் கிட்ட சொல்லிட வேண்டியது தானே. சரி, அதை விடு. உன்னுடைய முன்னாள் மனைவிய பத்தியோ இல்ல உன் மனைவியையோ கயலுக்கு தெரியுமா? தெரியும், அவளை பாத்திருக்கா. அப்புறம் எப்படிடா சமாளிப்ப? அக்கா, நந்தனாவும் கணவரும் பிளாட்டை காலி பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க. உண்மையாவா? ஆமா, அவளுக்கும் அவளுடைய புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனை போல. நான் குடியிருக்கிற இடத்துல இருக்க கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அது நியாயம் தானே? அதனால காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் ஓனர் கிட்ட பேசும்போது அவர் தான் நந்தனாவும் கணவரும் பிளாட்டை காலி பண்ணிட்டு போயிட்டதா சொன்னாரு. அந்த பிளாட்டும் காலியா தான் இருக்கு, உங்களுக்கு எந்த பிளாட் வேணும்னு சொல்லி கேட்டாரு. அந்த பிளாட் வேண்டாம், முன்னாடியே காலியா இருந்த பிளாட் போதும்னு சொல்லிட்டேன். ஆமா, நந்தனா பிளாட்டை காலி பண்ணிட்டு போனத ஓனர் சொன்னாரு, சரி. ஆனா அவ புருஷனுக்கும் அவளுக்கும் பிரச்சனை, அதுவும் நீ குடியிருக்கிற இடத்துல இருக்க கூடாதுன்னு பிரச்சனைன்னு உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, அவங்க 2 பேரும் கார் பார்க்கிங்லயே சண்டை போட்டுக்கிட்டாங்க, நான் அங்க நிக்கிறது தெரியாம. அப்படி தெரியும். ஓ அப்படியா? அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லவா? எனக்கா, கயல் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. தெரியாத்தனமா ஏதோ ஒரு கயவன் கிட்ட மாட்டிக்கிட்டா. நீ அவன்கிட்ட இருந்து அவளை காப்பாத்திட்டதா சொன்ன. அவளும் உடனே விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிடுவா. அவளுக்கு விவாகரத்து ஆயிட்டா நீ அவளை கட்டிக்க கூடாது. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு யோசனை. அக்கா, உனக்கும் அப்பா அம்மாவுக்கும் வேற வேலையே கிடையாதா? போன வைக்கா என்றவன் அழைப்பை துண்டித்தான். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. கயல் இப்போதுதான் தன் வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதியையும் சுதந்திரத்தையும் அனுபவிக்கிறாள். 3 வாரங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அவள் வேலைக்கு சென்று திரும்பிவிட்டாள். இதற்கிடையில் கயல் சென்னையில் இருக்கும் தன் தோழி ஒருவளின் உதவியோடு வழக்கறிஞர் ஒருவரிடம் பேசி தனக்கும் ரஞ்சித்துக்கும் விவாகரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பித்திருந்தாள். ரஞ்சித் சுவாதியோடு அவளது தங்கையின் திருமணத்திற்கு இந்தியா செல்வதாக கூறியிருந்தான் அல்லவா? இப்போது 3 வாரங்கள் ஆகிவிட்டது. அவன் திருமணத்திற்கு சென்று திரும்பி இருப்பான் என்ற நம்பிக்கையோடு விடுமுறையான இன்று ரஞ்சித்தை அழைத்தாள். இந்த 3 வாரத்தில் ஒரு முறை கூட ரஞ்சித் கயலை அழைக்கவே இல்லை. அவள் என்ன ஆனாள், எப்படி இருக்கிறாள் என்று அறியக்கூட அவனுக்கு மனமில்லை. கயலின் எண்ணிலிருந்து அழைப்பு வந்ததும் சட்டென்று அழைப்பை ஏற்றவன், என்னடி அந்த பொண்ணு புருஷன் கேஸ வாபஸ் வாங்கிட்டானா? வெளியே வந்துட்டியா? உனக்கு போன் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஜெயிலுக்குள்ள இருக்கிற உனக்கு போன் கொடுக்க மாட்டாங்கல்ல. நீ போன் பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ போனே பண்ணல. சரி, இப்ப வெளியே வந்துட்டியா? ரஞ்சித், நீ இப்ப எங்க இருக்க? நான் உன்னை பாக்கணும், உன்கிட்ட பேசணும். நான் பிளாட்ல தான் இருக்கேன். இன்னைக்கும் நாளைக்கும் எனக்கு லீவு இல்ல. நீ சுவாதி தங்கச்சி கல்யாணத்துக்காக இந்தியா போறதா சொல்லி இருந்த. போயிட்டு திரும்பி வந்துட்டியான்னு தெரியல, அதனாலதான் நீ எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் போயிட்டு அப்பவே வந்தாச்சு. இப்போ இங்க பிரான்ஸ்ல தான் இருக்கேன், நம்ம பிளாட்ல தான் இருக்கேன். உன்னை விட்டுட்டாங்கன்னா ஏதாவது டாக்ஸி பிடிச்சு வந்து சேரு. அப்புறம் சுவாதியும் என் கூட தான் இருக்கா. இன்னைக்கு அவளுக்கும் லீவு தான். ரொம்ப வசதியா போச்சு. 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சுதான் பேசணும். நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க வந்துடுவேன். சரிவா, நானும் உனக்காக காத்துட்டு தான் இருக்கேன் என்றவன் அழைப்பை துண்டித்தான். அவர்களது உரையாடலை கேட்டபடியே படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்த சுவாதி, என்னடா பொண்டாட்டி வரான்னு சொன்னதும் குஷியாயிட்ட? எனக்கு நான் என்னுடைய பிளாட்ல தான் தூங்கணும் போல இருக்கு. ஆமா சுவாதி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓகே ஓகே. அவ வந்த பிறகு கிளம்பவா இல்ல இப்பவே கிளம்பவா? என்னன்னு தெரியல, 2 பேரையும் ஒன்னா உட்கார வச்சு பேசணும்னு சொன்னா. அவ வந்த பிறகு அவ பேசினதை கேட்டதுக்கு அப்புறமா கிளம்பு. ஓகே என்றவள் கயல் வரவுக்காக காத்திருக்க சரியாக 1/2 மணி நேரத்தில் கயலும் வந்து விட்டாள். ஆனால் அவளோடு அன்று வந்த 2 காவலர்களும் இருக்க ரஞ்சித் சுவாதி இருவருக்கும் குப்பென்று வேர்த்து போனது. சார், ஏதாவது பிரச்சனையா? ரஞ்சித் தயங்கியபடி கேட்டான். ஆமா, என்ன பிரச்சனை சார்? அத உங்க மனைவி சொல்லுவாங்க. ரஞ்சித் கயலை பார்த்தான்.
உள்ள உட்கார்ந்து பேசலாம் ரஞ்சித் என்றவள் காவலர்களை உள்ளே அழைத்தாள். அவர்கள் உள்ளே வந்து அமர, கயலும் வந்து ஒரு இருக்கையில் அமர, ரஞ்சித் சுவாதி இருவரும் பதற்றத்தோடு இரு இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர். என்ன விஷயம் கயல்? வேற ஒண்ணு இல்ல ரஞ்சித், நீ சுவாதி கூடவே செட்டில் ஆயிட்ட. ஒரு வருஷமா அவ கூட தான் வாழ்ந்துட்டே இருக்க. எனக்கு உன் கூட வாழ விருப்பமே இல்ல. நம்ம கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே உனக்கு அது தெரியும். ஆனாலும் தாத்தாவுக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 2 மாசம் உன் கூட இருந்தேன். தாத்தா இறந்ததும் நான் உன்கிட்ட விவாகரத்து கேட்டேன், நீ குடுக்கல. இப்ப அதே விவாகரத்து கேட்டு நான் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் வக்கீல் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். 2 பேரும் விவாகரத்து வாங்குறதுக்காக இந்தியா போக வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. அவரே எல்லாத்தையும் செஞ்சிருவாராம். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவர் மூலமா ஒரு மனுவை மட்டும் கோர்ட்ல தாக்கல் பண்ண சொல்லி இருக்காரு. தேவைப்பட்டா மட்டும் கடைசி விசாரணைக்காக இந்தியா போக வேண்டியதா இருக்குமா? அது கூட சம்மதம் கேட்கதான் கூப்பிடுவாங்களாம். அதையும் முடிஞ்ச வீடியோ கால்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு வக்கீல் சொன்னாரு. 2 பேரும் கூட்ட மனு தாக்கல் செஞ்சுட்டா ரொம்ப இழுக்காம விவாகரத்து கிடைச்சிடும் அப்படின்னு வக்கீல் சொன்னாரு. அப்ப நம்ம வக்கீல் கிட்ட பேசிட்டு மனு தாக்கல் பண்ணிடலாமா? திருடனுக்கு தேல் கொட்டிய கதையாக இருந்தது ரஞ்சித்தின் நிலை. அவனால் ஒன்றும் பேச முடியவில்லை. கயலை விட அவனுக்கு மனமில்லைதான். ஆனால் இப்போது எதுவும் செய்ய முடியாத நிலை அல்லவா? கயலோடு வந்த காவலர்களை ஒரு முறை பார்த்தவன், அதனால என்ன கயல், நான் சுவாதி கூட வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கோ என் கூட வாழ பிடிக்கல, நியாயமா விவாகரத்து கொடுத்துதானே ஆகணும். மிகவும் நல்லவன் போல் பேசினான் ரஞ்சித். நீங்க ரொம்ப சரியா பேசுறீங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காவலர் கூற, தேங்க்யூ சார் என்றவன் மீண்டும் கயலை பார்த்தான். ஆமா, ஜீவனாம்சமா நீ எவ்வளவு எதிர்பார்க்கிற? தேவையில்லை ரஞ்சித், நான் என் சொந்த காலில் தான் நினைக்கிறேன். உன் காசை வாங்கி நான் பொழப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஜீவனாம்சம் எதுவும் எனக்கு வேண்டாம். அப்புறம் இந்த 2 வருஷத்துல நான் சம்பாதிச்சு உங்ககிட்ட கொடுத்தது கிட்டத்தட்ட 80 இல்ல 85 லட்சம். அதுல 75 லட்சத்தை நீ எனக்கு அனுப்பிட்ட. எனக்கு அது போதும். உன்னுடைய 5 காசு கூட எனக்கு தேவையில்லை. அப்ப நான் வக்கீல கூப்பிடவா? கூப்பிடு, பேசிடலாம். அப்போதே அவள் வழக்கறிஞரை வீடியோ காலில் அழைத்து பேச ரஞ்சித்தும் சம்மதம் தெரிவித்தான். ரஞ்சித் வேற பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காருன்னா 2-3 மாசத்துல சிம்பிளா விவாகரத்து கிடைச்சிடும். வழக்கறிஞர் கூற ரஞ்சித்துக்கு கோபம் கொப்பளித்து கொண்டு வந்தது. ஆனால் அதை எப்படி காவலர்கள் முன்னால் கயலிடம் காண்பிப்பது? அவன் அமைதியாக இருக்க, மிஸ்டர் ரஞ்சித், அந்த 75 லட்சத்தை நான் எடுத்துக்கலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா கயலை பத்தி கேள்விப்பட்டதும், அவங்க வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதும், அந்த காசை நான் எடுத்துக்கிறது அநீதின்னு எனக்கு தோணிச்சு. அதனாலதான் நீங்க உங்க மனைவியுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பின காசை உங்க மனைவியையே எடுத்துக்க சொல்லிட்டேன். ஓகே டாக்டர் கயல், நம்ம கிளம்பலாம்ல? காவலர் கேட்க, கிளம்பலாம் சார் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறியவள் எழுந்து செல்ல, கையில் இருந்த செல்லை கீழே வீசி எறிந்து தன் கோபத்தை தீர்த்து கொண்டான் ரஞ்சித். இவ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதா நினைச்சு ரொம்ப சந்தோஷமா போறா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இவ என்கிட்ட சிக்காமலா போவா? அப்ப இருக்கு இவளுக்கு. ஏண்டா இவனை விட்டு ஓடி போனோன்னு இவ கதறி கதறி அழதான் போறா. அத பார்த்து நான் ரசிக்கதான் போறேன். இவ எங்க போயிட போறா? இந்த பிரான்ஸ்ல தானே இருப்பா. ஒருவேளை போனாலும் இந்தியா தானே போவா, சென்னைக்கு தானே போவா. அங்க போய் இவளை தூக்க மாட்டேன். வீடியோஸ் எல்லாம் கைவிட்டு போகும்போதே என் மனசுக்குள்ள இப்படி ஒரு பயம் இருந்தது. இந்த போலீஸ் ஆபீசர் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. இவளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் ஸ்டேஷன்ல இருந்தால இவளுடைய கதைய சொல்லி அழுதுருப்பா. அதுல அவரும் கரைஞ்சு போயிருப்பாரு. சரி விட்டு தள்ளு. இன்னைக்கு இல்ல என்னைக்காவது உன் கையில சிக்காமலா போவா. அன்னைக்கு வச்சு செஞ்சிடு. சுவாதி கூற, கண்டிப்பா இவள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பற்களை நரநரவென கடித்தபடி ரஞ்சித் கூறினான். தன் பிளாட்டை எட்டிய கயல் உடனே செழியனை அழைத்து அவனது நண்பரை தன்னுடன் அனுப்பியதற்காக நன்றி கூறினாள். செழியன், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். நீங்க மட்டும் இல்லனா நான் ரஞ்சித் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. நைட் உங்க மனைவியையும் கூட்டிட்டு வாங்க. ஏதாவது பெரிய ஹோட்டல்ல போய் என்னுடைய இந்த சந்தோஷத்தை கொண்டாடலாம். வேண கயல், என்னுடைய மனைவிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீ சொன்ன மாதிரி அவ தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? நாம ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கோம். பாக்குற அவ கண்ணுக்கு அப்படி தெரியணும்ன்ற அவசியம் இல்ல என்று கூறி சமாளித்தான். அதுவும் சரிதான். அப்படி ஒரு எண்ணம் என்னுடைய மனசுலயும் இருக்கிறதால தானே இந்த 3 வாரத்துல ஒரு நாள் கூட நான் உங்க பிளாட்டுக்கு வரவே இல்ல. உங்க பிளாட்டுக்கு வரணும், உங்க மனைவியோட அறிமுகமாகணும்னு எல்லாம் ஆசையாதான் இருக்கு. ஆனா அவங்க தப்பா நினைச்சு உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நானும் ஒதுங்கியே இருக்கேன். ஓகே, நான் உங்களை தொல்லை பண்ணல. இன்னைக்கு மீனா வந்ததும் ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். நீங்க ஆர்டர் பண்ணதா உங்க மனைவி கிட்ட சொல்லிடுங்க. அதையும் மறுக்க அவனுக்கு மனமில்லை. ஓகே, நான் அப்படியே சொல்லிடுறேன். அப்புறம் உனக்கு எப்ப விவாகரத்து கிடைக்கும்? ரஞ்சித் வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறதால 2-3 மாசத்திலேயே விவாகரத்து கிடைச்சிடும்னு வக்கீல் சொல்லிட்டாரு. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே செழியன், நீங்க பண்ண இந்த உதவிக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். இது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா? என் வாழ்க்கையிலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய உதவி இது மட்டும்தான். தேங்க்யூ செழியன், தேங்க்யூ சோ மச். ஓகே, நான் போனை வச்சிடுறேன் என்று கூறியவள் அழைப்பை துண்டித்தாள். நாட்கள் மெல்ல நகர ஆரம்பித்தது. அன்று மிகவும் பரபரப்பான ஒரு நாளாக இருந்தது கயலுக்கு. தன் முன் வந்து அமர்ந்த நோயாளிகள் ஒவ்வொருவரையாக பரிசோதித்து அனுப்பி கொண்டே இருக்க, அதோ வருகிறாள் நந்தனா. அவளோடு வேறு ஒரு இளைஞன். இருவரும் வந்து அவள் எதிரில் அமர அவளுக்கு வியப்பு. சொல்லுங்க, உடம்புக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், நான் கர்ப்பமா இருக்கேன். இன்னைக்குதான் டெஸ்ட் பண்ணோம், பாசிட்டிவ்னு வந்தது. ஓ அப்படியா? கைனகாலஜிஸ்ட் பாக்கலான்னு தான் வந்தோம். ஆனா மேம் இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. லேடி டாக்டரா நீங்க தான் இருந்தீங்க, அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம். ஆமா மேம், நாளைக்கு வந்துடுவாங்க. ஆமா, உங்க கணவர்? இவர்தான் என்னுடைய கணவர். இவரா? அதிர்ச்சியோடு கயல் கேட்க, ஏன் மேம் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி நான் உங்களை வேற ஒருத்தர் கூட பார்த்தேன். அவர் தான் உங்க கணவர்னு நான் நினைச்சேன். அது என்னுடைய முன்னாள் கணவர். நாங்க 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டோம். கயலால் தன் செவிகளை நம்ப முடியவில்லை. அவளுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. ஓகே, நான் டெஸ்டுக்கெல்லாம் எழுதி கொடுக்கிறேன், அதையெல்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க என்று கூறி அவர்களை அனுப்பி வைக்கும் போது அவள் மனம் வேதனையில் துடித்தது. ஏன் செழியன் இந்த உண்மையை தன்னிடம் இருந்து மறைத்தான்? சிறு வயது உறவை தான் காரணமாக காட்டி அவனோடு சேர்ந்து விடுவோம் என்று நினைத்தானா? அதனால் தான் தன்னிடம் இந்த உண்மையை மறைத்தானா? அப்படி நினைத்த போது அவளுக்கு ஏனோ அவன் மீது கோபம் வந்தது. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.